வணக்கம். கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். கண்ணீரை மறைத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது பிரதிபலிக்க தொடங்கும். உங்களது வாழ்க்கையின் பெரும் பகுதி கண்ணீரை மறைத்து வெளியில் சிரிக்கக்கூடிய ஒரு நாடகமாகவே தான் இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கழிக்கப்பட்டிருக்கும். நான் ஒன்று நினைத்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருப்பது வேறு ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து நினைத்து உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய கண்களிலிருந்தும் வந்த கண்ணீர்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஒரு தொழிலை தொடங்கினாலும், புதிய முதலீடுகளை செய்தாலும், புதிய முயற்சிகளை செய்தாலும் கூட அதில் நீங்கள் வெற்றிகள் நடக்கும். ஒருவேளை தோல்விகள் நடந்தால் இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் முதலாக போட்ட அந்த அத்தனை பணமுமே உங்களுடைய கையை விட்டு போன ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டவுடன் உங்களுடைய மனமானது அப்படியே ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று அதிர்ச்சியில் ஆழ்ந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட, தனிப்பட்ட வாழ்க்கையில ஏமாற்றங்கள், குடும்பத்துல ஒரு பாரங்கள் என அத்தனை துயரங்களையும் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் புதைத்து வைத்து கொண்டு வெளியில் மற்றவர்களுக்காக நீங்கள் புன்னகைத்த ஒரு நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது எத்தனை நாட்கள் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று உங்களுக்குள்ள தெரியாது. ஆனால் நீங்கள் செய்த எல்லா விதமான செயல்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தான். நீங்க மற்றவங்களுக்கு உதவிகள் செய்தீர்கள், ஆனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் வீட்டில் அல்லது படுக்கையறையில் நுழைந்ததும் தனிமையின் பிடியில் சிக்கி நீங்கள் சிந்திய கண்ணீரை இந்த உலகங்கள் ஒருபோதும் அறியவே அறியாது. அது உங்களுக்கு மட்டுமே தான் தெரிந்த ஒரு கண்ணீராகவே இருக்கும். உங்களது உண்மையான சோகத்தை அறியக்கூடிய தகுதி இந்த உலகிற்கு கிடையாது என்று நீங்கள் நினைத்து உங்களையே நீங்கள் அமைக்கிக் கொண்ட ஒரு நாட்களும் நிச்சயமாக இருக்கும். எவனிடம் போய் நம்முடைய கஷ்டங்களை சொன்னாலும் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். இனிமேலாவது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக மாறிவிடும். அதே ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு அவமானங்களும் உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டு தந்துவிடும். கன்னிராசி அன்பர்களை, சில வார்த்தைகள் காதில் விழுந்து மறைந்துவிடும் என்று உங்களுக்குள்ள நிச்சயமாக நன்றாகவே தெரியும். ஆனால் சில வார்த்தைகள் மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திவிடும். அப்படி மனதில் ஏற்படுத்தி விட்ட காயத்தை யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது. அது நீங்கள் சாகும் வரைக்கும் அந்த வார்த்தைகள் உங்களுடைய இதயத்திற்குள் இருந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் எதிர்பார்க்காத ஒருவரால் அவமானத்தை சந்தித்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஒரு சில காலகட்டங்களில் பதில் சொல்லாமல் விலகி இருந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சம்பவங்கள் மட்டும் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே அது உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் துன்புறுத்தி கொண்ட சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கும். நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்விகள் கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள இன்னும் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய மரியாதையை பாதித்த சில நிகழ்வுகளை நீண்ட காலம் நினைவில் வைத்திருப்பதால் மட்டும் இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. நீங்க மரியாதையை பாதித்த சில நிகழ்வுகள் நீண்ட காலங்கள் உங்களுடைய நினைவில் வைத்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜோதிட நம்பிக்கைகளில் சோதனைகள் மனிதனின் உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொண்டு வந்துவிடும் என்று கூறப்படுகிறது. அந்த அவமானங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக இனி யாராலும் எளிதில் காயப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிய ஒரு தருணங்களாகவே அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. அதே போல் நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொண்டால் அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்வேன். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை இனி வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கன்னி ராசி என்பர்களை,
பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். எதில் முதலீடு செய்வது, ஒருவேளை முதலீடு செய்தால் அது அனைத்திலும் நமக்கு நஷ்டங்கள் ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீங்கள் நினைத்து அதை செய்யாமல் இருந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன முடிவுகள் சரியா தவறா என்று பல முறை நீங்கள் யோசித்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது உண்டு. ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்று உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள் நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் எந்த முடிவாகவே இருந்தாலும் தெளிவான ஆய்வையும் சரியான ஒரு ஆலோசனையுடனும் செயல்படுவது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் புதனின் அறிவு, கணக்கு, வணிக திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகவே அனைவராலையும் பார்க்கப்படுகிறது. அதனால் உங்களுடைய சிந்தனை திறனை சரியாக பயன்படுத்தினால் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய பாதைகள் உங்களுக்குள்ள உருவாக்கலாம். பணத்தை வெறும் சேமிப்பாக பார்க்காமல் எதிர்கால பாதுகாப்பாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை அமைந்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். முதலீடுகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமான ஒரு பலனை தேடி கொடுப்பதால் கடந்த காலங்களில் நீங்க செய்த நிலம், தங்கம் அல்லது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் பெரிய ஒரு லாபத்தை தராமல் முடங்கி கிடந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த முதலீடுகளின் மதிப்பு சற்றும் எதிர்பாராத அளவிற்கு பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான லாபத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வர வைக்கும். அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுக்குள்ளேயே நிச்சயமாக வர வைக்கும். புதிய முதலீடுகளை செய்ய நினைப்பவர்களுக்கும் இது உன்னதமான காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் தொடக்கூடிய அத்தனை முதலீட்டு திட்டங்களும் வெற்றியை நோக்கியே நகரக்கூடிய ஒரு விதமாகவே இருக்கும் என்பதால் உங்களது நீண்ட கால பொருளாதார கனவுகள் அனைத்தும் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் பிறந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். வழிநடத்தி போனால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ நிச்சயமாக சென்றுவிடும். இது செல்கிறதா இல்லையா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக்கி அது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தருணங்களும் அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.